வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஹை ப்ரெஷர் வாஷர் பம்பு. இந்த பம்பு பார்த்திங்கன்னா பீட்டாலி அப்படிங்கிற ஒரு பம்பு. இந்த கம்பெனி பம்பு வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா துப்பு 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 துப்புன்னு ஒரு துப்பிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டு. இந்த கம்ப்ளைண்ட் நம்ம என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம இப்போ கழட்டி பார்க்குறோம். கழட்டி பார்த்தா உள்ளே ஃபுல்லாக எல்லாமே அந்த மாய்ச்சர் ஆகி போயிருந்தது. அது மட்டும் இல்லைங்க, அது இந்த பிஸ்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்டன் வந்து ரிலீஸே ஆகலை. அது உள்ளேயே அமுக்குனாப்பில் இருக்குது. அப்போ 2 பிஸ்டன் இயங்குது, ஒரு பிஸ்டன் இயங்கலை. அப்போ கொஞ்சம் துப்பு 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 துப்புன்னு வரத்தான் செய்யும். இப்படி தான் இதோடைய இயக்கமே இருக்குது. ஒரு பிஸ்டனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 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 10% தள்ளுதுன்னா, அடுத்தால இன்னொரு பிஸ்டன் 10, இன்னொரு பிஸ்டன் 10, இப்படி 3 பிஸ்டனும் 10 10 30% தள்ளும்போது தொடர்ந்து உங்களுக்கு தண்ணி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். இதுதான் இதோடைய கான்செப்ட். இப்போ அது ஒரு பிஸ்டன் ரிலீஸ் ஆகலை. அது ஏன் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கன்னு பார்க்கலாம். அந்த பிஸ்டன் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடியதில் ஒரு மாய்ச்சல் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கு மாதிரி இருக்குங்களா, இந்த ரிங்கு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஷைனிங்காக இருக்கக்கூடியதெல்லாம் தண்ணிக்குள்ளே இருக்கும். மற்ற பார்க்க அப்படின்னாலும் ஆயில் சீலுக்கு உள் பாகத்தில் ஆயிலுக்குள்ளே இருக்கும். இது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு ஒன்று இருக்குது. இதில் இது காரணம் என்னென்னா, இது வந்து சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை சால்ட்டுன்னா தண்ணியிலே இருக்கக்கூடிய ஒரு அயன். இது வரைக்குமே உங்களுக்கு இதுக்கு இந்த பக்கம் தண்ணியில் நிற்கும், இது இந்த பக்கம் வந்து வெளியே நிற்கும். அப்போ இந்த தண்ணியில் நிற்கிற இடம் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சால்ட்டு அயன் படிஞ்சு அந்த இடம் வந்து அப்படியே லாக் ஆகிடுது. திருப்பி ரிட்டன் முன்னையும் பின்னையும் அசையாமல் இந்த பம்பு அப்படி லாக் ஆகி நின்றுறது. இதுதான் காரணமே. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு லைன் மாதிரி கருப்பு கலராக இருக்கா? சரி, ஏன் இது கருப்பு கலராக இருக்குன்னா, தண்ணி வந்து கருப்பு அயன் சொல்லுவாங்க. இப்போ ரெட் அயன் செம்மண்ணாக இருந்துச்சுன்னா ரெட்டாக இருக்கும். கருப்பு நல்லா மண் வந்து நல்லா தண்ணி நல்லா வெள்ளையாக இருக்கும், கிறிஸ்டலாக இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக்கு அயன் சொல்லுவாங்க. இதை அந்த சால்ட்டுலேயே வந்து அந்த அயன் வந்து கலக்கும்போது அந்த சால்ட்டு மாதிரி அந்த சால்ட்டுலேயே அந்த வெள்ளை கலர் சால்ட்டில் இந்த அயன் கலக்கும்போது அந்த கலர்லேயே தெரிய வரும். இது வந்து இப்போ இதுதான் ப்ராப்ளமே. அதனால் இந்த பம்பு வந்து ஒர்க்கே ஆகலை. இப்போ இது என்ன பண்ணுறோம், இதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம போடலாம். இது க்ளீன் தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆசிட் போட்டோ அல்லது இது மாதிரிலாம் க்ளீன் பண்ணோன்னா, இது மேலே இருக்கக்கூடிய எம்எஸ், இது ஸ்டீல் ராடு கூட கிடையாது, எம்எஸ் ராட் மாதிரிலாம் ஸ்டீல் கோட்டட் பண்ணியிருக்காங்க. அதை பண்ணி அதை வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதனுடைய வழிமுறை. அதனால் இப்போ இது மேலே போயிட்டு நம்ம வந்து ஆசிட்டை விட்டு நம்ம இதை க்ளீன் பண்ணலான்னு நினச்சோம்னா இந்த கோட்டெட்டு போயிடும். அதனால் நம்ம ஆசிட்லாம் விட்டு க்ளீன் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு விரல் நகத்தில் வச்சு நம்ம வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டெப்பு மாதிரியே இது வந்து புரியுதுங்களா? பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். இதை வந்து தெரியுதா உங்களுக்கு? பாருங்க ஸ்டெப்பு. இப்போ பாருங்க, இதில் இல்லை, இது என்னோடய கையில் உள்ள அழுக்கு. பாருங்கள், தெளிவாக இருக்குங்களா? இப்போ நம்ம இந்த பிஸ்டன் வந்து கரெக்டாக உள்ளே ஓட்டினா கரெக்டாக இயங்கும். இதுதான் எவ்வளோ ஃப்ரீயாக உள்ள போய்ட்டு ஃப்ரீயாக வருது. அப்போ நம்ம இழுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போ பாருங்க, ஃப்ரீயாக போய்ட்டு ஃப்ரீயாக வருது. இது நம்ம ஸ்ப்ரிங் பெட்டில் போடலாம். இல்லை, 3 பேரும் சமமாக இருக்காங்க. இந்த 3 பேரும் சமமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு சரியான ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இதில் ஒருத்தர் வந்து சரியாக வேலை செய்யாமல் இது உள்ளே அமுங்கியிருந்தால் கூட சரியான ப்ரொடெக்ஷன் கிடைக்காது. இப்போ 2 பேர் வேலை செஞ்சாங்கன்னா துப்பு 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 துப்புன்னு உங்களுக்கு அப்படியே விட்டு விட்டு வரும். 2 பேர் வேலை செய்யாமல் ஒரு ஆள் வேலை செஞ்சாங்கன்னா இப்படி சீத்துன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். 3 பேரும் வேலை செய்யலைன்னா மைல்டாக சின்னதாக ஊற்றும் பக்கத்துலேயே. இதுதான் அதோடைய கான்செப்ட்டு. இப்போ 3 பேரும் கரெக்டாக வேலை செஞ்சுட்டாங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரே ஃபோர்ஸ் நமக்கு தேவையான ப்ரெஷர் கிடைக்கும். இது பாருங்கள், 3 பேருமே ஒரே ஹைட்டில் இருக்காங்க. இப்போ இந்த ஹெட்டு வந்து பக்காவாக சர்வீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஹெட்டை அப்படியே மாட்டலாம். இந்த மாதிரி தான் நிறைய பம்புகள் வந்து ப்ராப்ளத்தில் வருது. கிட்டத்தட்ட ஒரு 1000ல் ஒரு சில பம்புகள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு உள்ளாகி சர்வீஸுக்கு வருது. நிறைய பேர் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்டையே மாற்றிடுறாங்க. அது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகளில் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை கேட்டுட்டு நம்பி அவங்களும் அந்த மாதிரி பெரிய செலவை இழுத்து விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால் தயவுசெய்து யாருமே இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஹெட்டே மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்கு நீங்கள் சர்வீஸை எடுத்துகிட்டு வந்துட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கலாம்.
இதை நீங்கள் ஹெட்டை மாற்றி உங்களுக்கு பெரிய செலவினங்களை ஏற்படுத்திக்கிறது அது வந்து அறியாமைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் ஹெட்டை மாற்றிருங்கன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியல. அது அவங்களுடைய வியாபாரத்துக்காக சொல்கிறாங்களா அல்லது கஸ்டமருடைய நல்ல எண்ணத்துக்காக சொல்கிறாங்களாங்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு இவங்க பண்ணுறது பல விஷயங்கள். நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரியான பல விஷயங்கள தெரிஞ்சிக்காம, புரிஞ்சிக்காம எதுக்கு எடுத்தாலும் ஹெட்டே மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பல ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, ஏசி ஸ்பேர் பார்ட்ஸ் கடைகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி கடைகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் வந்து ஹெட்டு சரி பண்ணிக்கலாம். இது ஏன் ஹெட்டை மாற்றிக்கணும்? நீங்கள் வந்து மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் அவங்களுடைய வியாபாரத்துக்காக அவங்க பார்க்குறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தயவுசெய்து யாருமே இந்த மாதிரி பண்ணாதீங்க. சின்ன சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சரி பண்ணிவிட்டு போயிடுங்க. ஏதோ சர்வீஸு அவ்வளோதான் 350 சர்வீஸ் சார்ஜ் வரும். இது நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் பாருங்கள். மற்றபடி வேறு எந்த செலவினங்களும் வராது. ஸ்பேர் பார்ட்ஸ் போயிடுச்சுன்னா ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றிக்கோங்க. அதுக்காக போய் மொத்தமே நீங்கள் வந்து ஹெட்டை மாற்றிக்கணும், நீங்கள் வந்து உங்களுடைய பம்போடைய செலவினத்தை அதிகப்படுத்திக்கணுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. நான் நம்பர் கொடுத்துருக்கேன், நம்பர் கால் பண்ணி கேளுங்க. ஒரு சில விஷயங்களை வந்து நீங்களே சரி பண்ணிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் விஷயமா இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக் விஷயமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க. நாங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறோம். நீங்கள் கேட்குற கேள்வியிலே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வந்துடும். அதன் மூலமாக நாங்கள் உங்களுக்கு இப்படி செய்யுங்கன்னு சொன்னோம்னா நீங்கள் அதை செஞ்சு பார்க்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு வந்து உங்களுடைய பம்ப் ரெடி ஆகிறதுக்கு 100க்கு 99% வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. 1% 2% மட்டுமே நீங்கள் வந்து பம்பை எடுத்துகிட்டு வந்து சரி பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கும் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் யாருமே இதை வந்து பெரிய லெவலில் செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சன்கூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆனில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லலாம் நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இது ஒரு புண்ணியமாகவே இருக்கும். நீங்கள் எந்த கோவிலையும் கொண்டு போயிட்டு நீங்கள் காணிக்க போட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கோயில்லையும் முட்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. இது போன்ற நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதுவே மிகப்பெரிய காணிக்கையாக அமையும் அப்படிங்கிறது ஐயப்பனாக இருந்தாலும் சரி, இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எந்த சாமிகளாக இருந்தாலும் சரி, அதுதான் உண்மை. இதை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு. இதுவே மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும். உங்களுடைய எதிரியான நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். காலப்போக்கில் நல்ல விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாருங்கிற ஒரு நல்ல எண்ணங்களும் உங்கள் மேலே ஏற்பட்டு அவங்க உங்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு நல்ல பண்புகளையும் நல்ல அன்புகளையும் செலுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. சன்கூல் தமிழ் சேனலை மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போகிற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குங்கிறது என்னுடைய தரமான நம்பிக்கை. மீண்டும் இது போன்று வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.